وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعليما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தினில் ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இறை நேசர்களையும் பெரியவர்களையும் அவர்களில் மதிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பல இடங்கள்ல பல விதமா சொல்றோம். இப்போ சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நபித்துவத்தை வெளிப்படுத்துற அந்த இடம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் நபித்துவத்தை வெளிப்படுத்துற இடத்துல ஃபிரௌன் முன்னாடி இருக்கிறான். அவனுடைய கூட்டத்தார்கள் 80,000 சூனியக்காரங்க முன்னாடி இருக்காங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ ரெண்டு பேருக்கு சண்டை. இந்த 80,000 சூனியக்காரருக்கு என்ன நோக்கம்? நம்ம இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்று இந்த ஃபிரௌன் இடத்துல சன்மானம் எடுத்துடணும், பல தொகைகளை வாங்கிடணும், இதான் நோக்கம். 80,000 சூனியக்காரங்க. ஆனா இவங்க செஞ்ச ஒரு நல்ல காரியத்திற்காக இந்த 80,000 சூனியக்காரங்களும் ஹிதாயத் பெற்றாங்க. எப்படி? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னாடி இந்த சண்டை ஆரம்பிக்கும் போது முன்னாடி கேட்டாங்க, நீங்க இதை ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் பர்மிஷன் கேட்கறாங்க. நான் மெஜாரிட்டிலாம் காமிக்கிறேன், நான் தான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் பணிவா கேட்கறாங்க. இந்த ஒரு காரியம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நீங்களே ஆரம்பிச்சு சொல்லிட்டாங்க. பின்னாடி இந்த சூனியக்காரங்க எல்லாம் சேர்ந்து தன்னுடைய இருக்கக்கூடிய கயிறுகளை வெளியே தூக்கி போடுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மேல. அந்த கயிறுகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போகும்போது பாம்பா மாறிடுது. பொதுவா சூனியம் சொன்னோன்னே அது உண்மை நினைச்சிடக்கூடாது. இது கல்வெட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க, மேஜிக் மாதிரி. இப்போ நம்ம ஒரு சர்க்கஸ் போறோம், அந்த கிளாஸ்ல பால் இருக்கும், ஆனா குடிச்சா அது பாலா இருக்காது. தொப்பிலேருந்து பணத்தை எடுப்பான், பார்த்தா பணமா இருக்காது. இப்படி பணமா இருந்தா வீட்டுல இருந்து பணம் எடுத்து சம்பாரிச்சுக்கணும், அதுக்கே தனி சர்க்கஸ் போட்டு பணம் எடுக்கணும். அந்த மாதிரி சூனியக்காரங்க சும்மா பாம்பு மாதிரி வரும், ஆனா அந்த பாம்புடைய இந்த குத்துறது அதே மாதிரி இருக்காது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்து பயந்தோன்னா அல்லாஹ் சொன்னான், அவன் கையில இருக்க தடியை தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னான். மூசா அந்த அசாவை தூக்கி போட்டாங்க, அது பெரிய பாம்பா ஆயிடுச்சு. இருக்கிற எல்லா பாம்பையும் அது என்ன செஞ்சிச்சு? சாப்பிட்டுருச்சு. இதை பார்த்தோன்னா எல்லா சூனியக்காரும் ஆச்சரியப்பட்டாங்க. சூனியம் சொன்னாலே அந்த அந்த இது மட்டும்தான், அதனுடைய பாம்பனுடைய விஷம் அந்த போன்ற செயல்கள்லாம் செய்யாது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்க செஞ்சிருக்காங்கன்னா இவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் தான். இவங்க முஆஜிஸா காட்டி இந்த 80,000 சூனியக்காரங்க என்ன செஞ்சாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்டு ஹிதாயத் பெற்றுறாங்க. காரணம் என்ன? மூத்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரியவர்களும் மரியாதை செஞ்சாங்க, முன்னோர்களை மதிச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதிச்சனால அல்லாஹ் தஆலா எங்களை என்ன செஞ்சான்? ஹிதாயத் பெற்று கொடுத்தான். அது மட்டும் இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களாம் சரிசமமான வயசுல இருக்காங்க. அப்போ அந்த சபையில பால் வரும்பொழுது அங்க உபைதுல்லாஹ் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பால் எடுத்து சிறுவர்களுக்கு அப்போ கொடுப்பாங்க. ஆனா அப்போ உபைதுல்லாஹ் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு பெரியவங்களா இருந்தாங்க, அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. அப்ப இந்த சஹாபி நீங்க ரசூலுல்லாஹ் நீங்க குடிச்சிட்டு தாங்க சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் குடிக்க மாட்டேன், என்னோட நீங்க மூத்தவங்க, நீங்க தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி முன்மரியாதை கொடுத்தாங்க. திருப்பி நான் வேணாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் நீங்க தான் குடிச்சாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் சொல்லும் பொழுது ஹதீஸ்ல முதியோர்கள்ட்ட தான் பரக்கத்து இருக்கு, பெரியவர்கள்ட்ட பரக்கத்து இருக்கு, அந்த பரக்கத்தை நாங்க பெற வேணாமா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோர்களை முன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்ல, ரசூல் ஒரு வாலிபன் இருக்கான், அவன் ஒரு பெரியவர்கள் கிதுமத் செய்யறான். நம்ம போய் கேட்கிறோம், ஏப்பா செய்யற அப்படின்னு சொன்னா அவன் சொல்லுவான், இவர் வயசானவர், இவரால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா இதுக்கு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முதியோருக்கு ஒரு வாலிபன் ஒரு கிதுமத் செய்யறான், அவன் ஏன் செய்யறானா இவரால் முடியாது, இவர் முதியோர் என்று செய்ததின் காரணம், முதியோர் என்று இவன் செய்யறான் அப்படின்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, இந்த மனிதன் முதியோர் ஆகும் போது ஒரு வாலிபரை விட்டு கிதுமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். இதுல நம்ம ஒண்ணு பார்க்கணும், இவன் ஒரு முதியோருக்கு உதவி செய்யற அப்படின்னா இதுல ஒரு கேரண்டி இருக்கு. என்னது? நம்ம முதியோர்கள் நம்ம ஹயாத்தா இருப்போம், நம்ம மையத்தா போக மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நம்ம பெரியவர்கள் உதவி செஞ்சா நம்ம என்ன செஞ்சோம்?
அதாவது நம்ம முதியோராக முடியும், நம்மளுக்கு ஒருத்தன் ஹிதுமை செய்வான் அப்படின்னு தெரியுது. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லா பெரியார்களுக்கும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எப்படிலாம் நம்ம வந்து சங்கேஷனும் கண்ணியேஷனும் சொல்லி காட்டுறாங்க. ஒரு சலாத்துல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒரு முதியோர் போறாரு, அவரை இடிச்சுட்டு போக கூடாது. அவர் வந்து நம்ம அவர் பின்னாடி போகணும். நம்ம வந்து அவர் பின்னாடி போகணும், நம்ம வந்து முன்னாடி போகக்கூடாது. அவரை இடிச்சுட்டு போகக்கூடாது. அதே மாதிரி பெரியவர்களை பார்த்தீங்கன்னா சலாம் சொல்லணும். அவங்க சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லிமு ஸகீரு அலல் கபீரி, பெரியவர்கள் மீது சிறியவர்கள் என்ன செய்யணும், சலாம் முந்திக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, ஃபைஸ் நாயங்க சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையின் ரகசியம், நான் வந்து இப்படி நான் இந்த உங்களுக்குலாம் நான் குலபாவா இருக்கிறேன் அப்படின்னு காரணம், நான் வந்து பெரிய ஷேக்கா இருக்க காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய பெற்றோர்களோட துவா தான். நான் என்னுடைய பெற்றோர்களை மதிச்சனால தான் அல்லாஹ் தஆலா என்னை இப்படி கண்ணியப்படுத்திருக்கிறான். என்னுடைய பெற்றோர்கள் அவங்க வந்து கடைசி நேரத்தில் இருக்கும்பொழுது நான் தான் அவர்களுக்கு எல்லா சுய தேவைகளையும் செஞ்சுட்டு இருந்தேன். என்னுடைய சகோதரர்கள் நான் தான் கட்டி கொடுத்தேன் என்பதா பைசன் சொல்லி கண்டாங்க. இன்னும் இதுல பெரிய மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா, ஐஷா நாயகத்தினுடைய மடியில ரசூலுல்லாஹ் எப்படி மடியில கடைசி நேரத்தில் இருந்தாங்களோ அதே போல ஃபைஸ் நாயகத்தோட நெஞ்சில தான் தன்னுடைய தாயார் மறைஞ்சாங்களாம். அந்த பாக்கியம் தான் ஃபைஸ் நாயகம் அவங்களுக்கு கிடைச்சது. அது போல ஃபைஸ் நாயகம் அவங்க தன்னுடைய ஷேக்ல எப்படி பணிவா இருந்தாங்க. ஷேக் நாய் நூரி நாயகம் அவங்க வந்து நைட்டு ஃபுல்லா பயன்ஸ்ன்னு சொன்னா 5-6 மணி நேரம் செய்வாங்களாம். ஃபைஸ் நாயகம் அவங்க வந்து தன்னுடைய ஷேக்கோட திருமுகத்தை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. 5-6 மணி நேரம் அத்தேயத்திலே தான் உட்காந்துருப்பாங்க. ஒரு கால் 2 கால் சப்பானி குட்டி அப்படின்னு உட்கார மாட்டாங்க. பயான் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைஸ் நாய் எந்திரிக்கும் போது அவங்களால எந்திரிக்கவே முடியாதான். 2 காலம் அப்படியே உணர்வே இல்லாம ஆயிருமா. எல்லா முறியதுகளும் சேர்ந்து ஃபைஸ் நாயகம் தூக்கிட்டு போவாங்களாம். அந்த அளவுக்கு ஷேக்கு மரியாதை கொடுத்தவங்களா இருந்தாங்க ஃபைஸ் நாயகம் அவங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் வருது ஹதீஸ்ல. முன்புள்ள காலத்துல 3 நபர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து காட்டுக்கு வராங்க. வரும்பொழுது அங்க வந்து அதிகமான இடி மலைகள் இருந்ததுனால ஒரு குகையில போய் நம்ம வந்து மறைஞ்சிடலாம், மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு குகையை போறாங்க. அந்த இடியின் காரணமாக அந்த குகையில ஒரு பாறை அந்த குகையை மூடிடுச்சு. அப்போ 3 நபர்கள் அந்த குகையில மாட்டிட்டாங்க. இப்ப எப்படி வெளியே வருது அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் சொன்னாரு, நம்ம ஏதாவது ஒரு இஹ்லாஸான அமல் செஞ்சிருப்போம், அந்த அமலை வச்சு அல்லாட கேட்போம், அல்ல அந்த குகையில இருந்து திருந்துருவான் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் சொல்றாரு. அப்போ சொல்லும்போது அவர் சொன்னாரு, நான் வந்து அல்லாட அப்படி கேட்கிறாரு, யா அல்லாஹ், நான் வந்து என்னுடைய குடும்பத்துல என்னுடைய பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்க ரொம்ப வயசாயிருச்சு, அவங்களுக்கு நான் தான் வீட்டுக்கு ஆடு மேய்க்கிறேன், ஆடு மேய்ச்சிட்டு வந்து நைட்டு வந்து உணவெல்லாம் கொடுப்பேன். அன்னைக்கு ஒரு நாள் வந்து நான் ரொம்ப லேட்டா வந்து யா அல்லாஹ் வரும்பொழுது என்னுடைய தாயார் வந்து தூங்கிட்டாங்க, எங்க பெற்றோர்கள் தூங்கிட்டாங்க. நான் உணவு கொண்டு வந்தேன், ஆனா அவங்க எழுப்பதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, அவங்க உறங்கிட்டு விட்டுட்டேன். இதை மாதிரி ஃபஜ்ர் மூடி அப்படி விட்டுட்டேன். என்னுடைய மனைவி பிள்ளைகள் என் காலடியில கதறிட்டு இருக்கு சாப்பாடுக்கு, ஆனா என்னுடைய தாயார் சாப்பிடல அல்ல, அதனால நாங்களும் சாப்பிடணும்னு காலையில முடி உனக்காண்டி இருந்தேன் அல்ல, இதன் காரணமாக நீ இந்த புகையை திறந்தது அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா வந்து உன் பெற்றோர்கள் நீ கண்ணியம் செஞ்ச, உன் பெற்றோர்களை மதிச்சா, அதனால அவன் அந்த புகையை அல்லாஹ் தஆலா திறந்து வச்சான். அது மட்டும் இல்ல, ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வராங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோன்னே கேட்டாங்க, என்ன அலி உன்னுடைய முகம் கொஞ்சம் சற்று மாறி இருக்கு, என்னாச்சு கேட்கும்போது யார சொல்ல ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. திருப்பியும் கேட்டாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் வந்து தொழுகைக்கு வரும்பொழுது ஒரு யூதர் முன்னாடி போயிட்டு இருந்தாரு, நான் அவரை இடிச்சுட்டு வந்துட்டேன், அதனாலதான் கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இடிச்சுட்டு வந்துட்டீங்க, அவங்க ஏதாச்சும் தவறா கஷ்டப்படுத்திருந்தாங்கன்னா உங்களை வந்து கஷ்டமா எடுத்துருவாங்க, நீங்க போய் அந்த யூதர்கிட்ட மன்னிப்பு கேட்டவங்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அனுப்பிடுறாங்க. அது மட்டும் இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எந்த அளவுக்கு பெரியவர்களை கண்ணியப்படுத்த சொல்றாங்க அப்படின்னா, பெரியவர்கள் அந்த நிறைமுடி இருக்கும் காலமெல்லாம் அவங்களுக்கு தாடியில ஒரு நிறைமுடி இருந்துச்சு அப்படின்னா அவங்க அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல முறை கொடுத்துட்றான், ஒரு நன்மை எழுதிடுறான், ஒரு தவறுகளை அழிச்சிடுறான், அது மாதிரி ஒரு தரஜாவை கூட்டிடுறான் அல்லாஹ் தஆலா. அந்த அளவுக்கு முதியோர்கள் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செஞ்சு வச்சிருக்கான். ஆனா இப்பொழுது பெரும்பான்மையான குடும்பங்கள் முதியோர்களை விட்டுட்டு தான் செய்யற செயல் தான் கரெக்டுன்னு சொல்லி அவங்கள அவமதிக்கிறாங்க. ஆனா நம்ம என்னதான் படிச்சாலும் பல நாடுகளை சுத்தினாலும் நமக்கு முன்னாள் காலத்துல இருந்தவங்க அவங்களுக்கு தான் பல அனுபவங்கள்லாம் இருக்கும். ஏன்னா அவங்கள விட்டுட்டு நம்மளுடைய தேவைகளை நமக்காண்டி நம்மளே சுயமா செய்யறோம், அந்த எந்த செயலும் நமக்கு உருப்படாம தான் போவோம். நல்லா விளங்கிக்கோ, நம்ம தாயாரை நம்ம எப்படி நம்ம வந்து அவமதிச்சோமோ நம்ம நாசமா தான் போவோம். நம்ம என்னைக்கு நம்ம தாயாரோட நம்ம ஒட்டி வாழ்ந்தோமோ, தாயாரோடு சேர்ந்து இருந்தோமோ, அவரோட துவாவை நம்ம எப்போ பெறுறோமோ அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில் ஜொலிப்பாக இருக்கும்.
அதே மாதிரி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன கனவு காண்டாங்க. கனவு காணும் போது பல் துறக்கக்கூடிய அந்த குச்சியை வந்து ஒரு சிறுவர் எடுத்துட்டாரு. சிறுவர் எடுத்தோடனே இந்த சிறுவரும் ஒரு அண்ணன் ஒருத்தர் 2 பேர் சண்டை போடுறாங்க. சண்டை போடும் போது சிறுவர் கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவுல வந்து அந்த குச்சை கொடுத்துறாங்க. தூரத்துல ஒரு சத்தம் வருது, நீங்க எப்படி சிறுவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த குச்சை எடுத்து பெரியவருக்கு கொடுக்குறாங்க. கனவுல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சிறுவர் முற்படுத்தல, பெரியவர்களும் முற்படுத்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இல்ல, அவங்களுடைய பேர பிள்ளைங்க ஹுசைன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் அண்ணன் தம்பி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, 2 பேரும் சண்டை நடக்குது. அப்போ நீங்க ஒண்ணு சேரும்போது யார் முதல்ல சலாம் சொல்றீங்களோ அந்த 2 பேரும் ஃபர்ஸ்ட் சலாம் சொல்லி சரிங்க தெரியுமா, அவங்க தான் சிறந்தவன்னு சொன்னாங்க. இப்போ 2-3 நாள் அவங்க வந்து சண்டை போட்டு இருக்காங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சீக்கிரம் ஒரு தபால் எழுதினாங்க தன்னுடைய அண்ணனுக்கு. என்ன எழுதுறாங்க, என்னுடைய அண்ணனே, நான் உன்னுடைய தம்பி, நான் உனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் முந்தி சலாம் சொன்னாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க. நான் உன்னுடைய தம்பியா இருக்கேன், நான் உனக்கு சலாம் சொன்னா நான் சிறந்தவரா போயிடுறேன். நீ வந்து என்னுடைய அண்ணனா இருக்க, நீ வந்து இந்த சலாம் சொல்லிடு, நான் உனக்கு சிறந்தவனா இருக்கேன்னு ஆசைப்படல அப்படின்னு சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. இதுலயும் சின்ன வயசுல கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தினர்கள் பெரியவர்களை நம்ம எப்படி மதிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு காட்டி தராங்க. அன்பர்களே, நாம் எப்படி ஹதீஸ்ல கூட வருது, யார் சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்களை மதிக்கவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அப்படின்னா என்ன, நம்ம ஈமான் விட்டு குஃப்ருல போயிரும். நம்ம ஈமானோடு இருக்கணும் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன மாதிரி பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்துட்டோம், சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டி கொண்டு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கணும். இன்னும் அதே போன்ற வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.